ஸ்டார்ட்ண்ணா. சார், நாங்கள் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லேருந்து பேசுகிறோம், ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட். நாங்கள் வந்து இப்போ வந்து உங்களை இன்டர்வியூ எடுத்துருக்கோம். எப்படி உங்கள் கம்பெனிலேருந்து ப்ளேஸ் ஆகலாம், எந்த மாதிரி எல்லாம் உங்கள் கம்பெனிலேருந்து எங்களுக்கு கோர்ஸ், எந்த மாதிரி கோர்சஸ்லாம் படித்தா உங்கள் இதுலேருந்து எங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்கள் இதுலேருந்து எங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவீங்களா, நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க, கம்பெனியில் என்ன வேலை, இதெல்லாம் உங்களை பற்றி சொல்லுங்கள் டீட்டெயில்ஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணது குளோபல் லாஜிக்னு ஒரு கம்பெனியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து அசோசியேட் அனலிஸ்டாக நான் ஒர்க் பண்ணேன். நான் டெக்னிக்கல் தான், அது டெக்னிக்கல் ரிலேட்டட் கிடையாது, நான் டெக்னிக்கல். அசோசியேட் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தான் மேண்டேட்டரியாக செக் பண்ணுவோம். ஸோ கம்யூனிகேஷன் தான் அந்த கம்பெனியில் நீ இதாக ப்ளேஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ தான் வந்து விப்ரோவில் ஜாயின் பண்ணேன் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. இங்கே வந்து நான் வந்து அசோசியேட் ரோல் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து என்னோட ரோல் வந்து அசோசியேட் ரோல். பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு இன்டர்வியூ ப்ராசஸில் என்ன எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேனேஜர் ரவுண்டு, அப்புறம் டெக்னிக்கல் ரவுண்டு, அப்புறம் ஹெச்ஆர் ரவுண்டு. எல்லாத்துலேயுமே வந்து உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பார்ப்பாங்க, கம்யூனிகேஷன் பார்ப்பாங்க, தென் நம்ம வே ஆஃப் நம்ம வந்து எப்படி பேசுகிறோம், அந்த ஃப்ளூயன்சி லெவல்லாம் பார்ப்பாங்க, கம்யூனிகேட். எனக்கு வந்து நான் இன்னும் இந்த ப்ராஜெக்டில் இன்னும் அசைன் ஆகலை, எனக்கு ட்ரைனிங் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு எந்த டொமைனில் போகிறோன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். டெக்னிக்கல் ரிலேட்டடாக போகிறீங்களா இல்லை நான் டெக்னிக்கலாக போகிறீங்களா? டெக்னிக்கல் ரிலேட்டடாக போகிறீங்கன்னா ஜாவா, பைத்தான், சி, இல்லைனா இது மாதிரி எக்ஸெட்ரா, டேட்டா சயின்ஸு, எஸ்கியூஎல், அந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட், HTML, CSS நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. உனக்கு வந்து ஐடி கம்பெனியில் போகணும், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆகணும், இல்லை சாஃப்ட்வேர் டெஸ்டராக ஆகணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீ இப்போலேருந்து ஏதாவது ஒரு கோடிங், ஏதாவது ஒரு லாங்குவேஜ், ஏதாவது ஒரு கோடிங் லாங்குவேஜ், பைத்தானோ ஜாவாவோ ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்து இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். நீ காலேஜ் லெவலில் இருந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர்லாம் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா உனக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பேசிக்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. பேசிக்ஸில் நீ ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே ஈஸியாக ப்ளேஸ் ஆகிடலாம். அப்புறம் கம்யூனிகேஷன் அதுவும் மேண்டேட்டரியாக செக் பண்ணுவாங்க. உனக்கு நீ ஃப்ரெஷர் லெவலில் உள்ள என்ட்ரி ஆகுறன்னா உனக்கு அந்த ஃப்ளூயன்சி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு உனக்கு அந்த கம்யூனிகேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதா, உனக்கு அவங்க பேசுறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு உன்னால் திருப்பி கண்டக்ட் பண்ண முடியுதா, நீ பேசுறது அவங்களுக்கு புரியுதான்ற அளவுக்கு இருந்தால் மட்டும் ரிலேட்டட் ஃபீல்ட்லாம் போகணும் பேசுறது இல்லை அப்படின்னா நீ இப்போலேருந்து ஏதாவது ஒரு கோடிங் லாங்குவேஜ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுக்கோ. ஜாவாவோ இல்லை பைத்தானோ, உனக்கு எந்த லாங்குவேஜ் வருமோ அதை வந்து படிக்க ஆரம்பி. நானும் கோடிங்லாம் படிச்சிருக்கேன், இது மாதிரி ஜாவா ஸ்டாக் கோர்ஸ்லாம் பண்ணேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு லாங்குவேஜ் ஈஸியாக இருக்கும். உனக்கு எந்த லாங்குவேஜ் ஈஸியாக இருக்கோ அதை இப்போலேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் இப்போலேருந்து நீ ஃபஸ்ட்டு டெக்னிக்கலோ நான் டெக்னிக்கலோ ரெண்டுத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் தான். ஸோ கம்யூனிகேஷன் வந்து இப்போலேருந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸு, இந்த மாதிரி யூடியூப் அதெல்லாம் போனால் நிறைய வீடியோஸ் வரும். ஏன் வந்து இங்கிலீஷ் ரிலேட்டட் சீக்கிரம் பாரு, ஒரு புது புது வேர்ட்ஸில் உனக்கு புரியலன்னா டக்குன்னு போயிட்டு டெஸ்ட் பண்ணி அதுக்கு டிரான்ஸ்லேட்டட் நீ கொஞ்சம் நீ யாருக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக பேச ட்ரை பண்ண ஆரம்பி, அந்த ஃப்ளோவெல்லாம் உனக்கு கிடைச்சிடும். ஸோ அதனால் கம்யூனிகேஷன் ஐடி கம்பெனிக்குள்ளே நீ வரணும் அப்படின்னாலே கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட் மேண்டேட்டரி. ஸோ கம்யூனிகேஷன் கோடிங் நாலேஜ், டெக்னிக்கல் ரிலேட்டடில் போனால் ஏதாவது கோடிங் லாங்குவேஜ் காலேஜ். தேங்க்யூ சார்.